வினிதா இல்லடி. ஏய் வினிதா நில்லு. நில்லு சொல்றல. வினிதா ஏய் நில்லுடி. பாலு ஏய் டீச்சர் ஏய் நில்லு. இது என்னடா வேஷம்? நல்ல அழகான சுந்தரி. சுந்தரி இல்ல, சுந்தரன். என்ன? ஆமா, சந்தேகப்படாதீங்க. அவன் ஒரு ஆம்பளை பையன்தான், பொண்ணு இல்ல. மேலத்தெருவில் இருக்க பரமேஸ்வரனோட 3வது பையன். மிலிட்ரியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் 3வதா பிறந்த பையன் தான் இவன். 2வது குழந்தைக்கு இவனுக்கும் 10-12 வருஷம் வித்தியாசம் இருக்கும். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு. என்னாச்சு? மானங்கெட்ட இந்த சனியனுக்கு நீ ஒவ்வொரு வேஷத்தை கட்டி விடுற. வெளியே தலை காட்ட முடியல. ஊர்க்காரங்க கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. என்ன கேட்டாங்க? இந்த சனி ஆம்பளையா இல்ல பொம்பளையான்னு கேக்குறாங்க. என்னது? உனக்கு என்ன தோணுது? சின்ன வயசுல நீயும் இப்படிதான் இருந்த. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது பட்டுப்பாவோட வேணும்னு சண்டை போட்டவன் தான் நீயும். அன்னைக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? உங்க அம்மாவோட பட்டுப்படவையை கிழிச்சு உனக்கு பட்டுப்பாவோடைய தச்சு கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் நீ அழுகையே நிறுத்தின. சின்ன வயசுல நிறங்கள்னா குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பெருசாகும் போது அந்த ஆசை தானா மாறும். உனக்கு அரசியல் பிடிச்சிருக்குல்ல, அந்த மாதிரி. சைலன்ஸ். இதான் இந்த மேப்ல பார்க்குற இடம் வடக்க காஷ்மீர்ல இருந்து தெற்க கன்னியாகுமரி வரைக்கும் பறந்து கிடக்கிற இந்த இடத்தை தான் நாம இந்தியான்னு சொல்றோம். கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா, மேற்குல பாத்தீங்கன்னா அரபிக்கடல், வடக்க நம்ம எல்லாம் கோட்டை மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கிற இமயமலை தொடர். இந்த 4 எல்லைகளுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா நம்முடைய இந்தியா வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கி இன்னைக்கு நிம்மதியா இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்க போன வருஷமே படிச்சிருப்பீங்க. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த இந்தியாவில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமான உரிமைகள் கொடுத்து சமத்துவமான ஒரு சமுதாய அமைப்பை நாம ஏற்படுத்தியிருக்கோம். ஸ்டாண்ட் அப். எதுக்காக சிரிச்ச? அது கேட்டதுக்கு பதில சொல்லு. எதுக்காக சிரிச்ச? அது இந்த பாலு வினிதாவை பார்த்து சைட் அடிச்சு. சைலன்ஸ். யூ ஸ்டாண்ட் அப். வினிதாங்கிற பொண்ணு யாரு? வினிதா ஒண்ணு பொண்ணு இல்ல சார். அப்புறம் வினயனை தான் வினிதான்னு கூப்பிடுறோம். எதுக்காக நீ இப்படி கண்ணுல மை வச்சிருக்க? கண்மை வைக்கிறது மட்டும் இல்ல சார், கைய பாருங்க, வளையலும் போட்டிருக்கான், விரல்ல நெயில் பாலிஷும், கழுத்துல மாலையும் போட்டிருக்கான் சார். காலு கூட பாருங்க சார், அழகான கொலுசு போட்டிருக்கான். கண்மை போடக்கூடாது, நெயில் பாலிஷும் போடக்கூடாது, கொலுசு போடுறதையும் இன்னியோட நீ நிறுத்திக்க, புரிஞ்சுதா? இந்த முடியெல்லாம் கட் பண்ணிட்டு நல்ல ஆம்பளை பையன் மாதிரி ஜம்முன்னு இருக்கணும். ஆணோட உடம்பு இருக்கிறவன் ஆணு, பெண்ணோட உடம்பு இருக்கிறவ பெண்ணு. என்ன புரிஞ்சுதா? ஆணோட உடலும் பெண்ணோட மனசும் இருக்கிறேன்னா அப்ப யாரு? யார் சொன்ன உன்ன ஆம்பளைன்னு? நீ அழகான ஒரு பொண்ணு தானே? வினிதா, நான் வளர்ந்த உடனே உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏய், வினிதாவை பாத்தியாடி?
ஏய் சோ போடா வாடி. இந்த நான் பார்த்துட்டேன். போ பாலு. சி. ஏய். ச்சே. ஹேய் அம்மா, போடா. வெக்கமே இல்ல. சாயங்காலம் பார்க்கணும். ஐயோ, என்ன பண்றீங்க? அசையாம உட்காரு செல்லம். போதும்டா, முடிய வெட்டினது போதும். ஊர்ல இருக்கிற ஆம்பளை பசங்க இன்னைக்கு ஒன்னும் கொல்ல போறாங்க. எதுக்கு? இந்த பொண்ணோட கிளாமர் மட்டும் குறைஞ்சிடுச்சு, அவனுங்க சும்மா இருக்க மாட்டாங்க. போங்க. இங்க பாரு செல்லம், என்ன? உன்னோட இந்த அழகான முடியெல்லாம் வெட்டி நான் உன்னை ஒரு ஆம்பளை உருவத்துக்கு மாத்துறேன். ஆனா நீ குலுங்கி குலுங்கி அண்ணன் நடப்பியே, அந்த நடை என்னால மாத்த முடியாது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அதை மாத்தவே வேண்டாம். அவ அப்படி நடந்து போறத பாத்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த வயசுல எனக்கு இருக்கிற ஒரே சுகம். ஐயோ, வெக்கமா இருக்கு. யார கிட்ட முடிய கட் பண்ண? நெயில் பாலிஷ் எங்க? உன் கால்ல இருந்து கொலுசுங்க. நான் சொல்றது யாரு கேட்க போறாங்க? பாலு, ஊருக்காரங்க உறவுக்காரங்களுக்கு முன்னால நான் ஒரு அவமானச்சு நான் ஆயிட்டேன். ஆனா என் மனசை புரிஞ்சுக்கிட்டது நீ மட்டும்தான் பாலு. என்னால உன் வாழ்க்கை அழிய வேண்டாம். ஐயோ, அண்ணன் வந்துட்டான். பாலு, என்னடி பண்றீங்க? சி, என்னடா பண்றீங்க? என்னடா ரெண்டு பேருமா சேர்ந்து இங்க லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அண்ணா, தேவையில்லாம ஏதாவது செஞ்சு குடும்பத்துக்கு கெட்ட பேரை உண்டாக்குனீங்க. உங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடுவேன். போடா. வேண்டாம். வாடா. வந்து வண்டியில ஏறா. ஆம்பளைக்கு உட்கார மாதிரி உட்காரா. அவ ஒரு அழகிதாங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. நிறுத்து 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 நிறுத்து. தங்கச்சி கூட்டிட்டு எங்க போயிட்டு வரீங்க? உன் பொண்டாட்டி கூப்பிட்டானு உன் வீட்டுக்கு போயிட்டு வரேன். போதுமா? புடிச்சிட்டா, குடுத்துட்டா. குடும்ப பேர நாசம் பண்றதுக்குன்னு வந்திருக்கேன். உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன். ஜெகன், என்ன தைரியம்? என்ன என்ன நடந்துச்சு? கேளு. கொலுசையும் நெயில் பாலிஷையும் போட்டு ஊரெல்லாம் சுத்த விட்டல. என் மானமே போச்சுடி. முதல்ல விஷயம் என்னன்னு புரியும்படியா சொல்றா. 24 மணி நேரமும் பூஜை ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தா பத்தாது. உங்க பையனை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். பையன் லவ் பண்றானாமா. அது ஒரு விஷயமா? ஆம்பளை பையன்னா அந்தந்த வயசுல அது வர்றது சகஜம்தான். இது அது இல்ல. பின்ன என்னடா? புள்ள லவ் பண்றது ஒரு பொண்ணு இல்ல. இவன் லவ் பண்றது ஒரு ஆம்பளைய. எனக்கு வெளிய தலை காட்ட முடியல.
ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கதை சொல்றாங்க. இந்த சனியனால என் அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியா நிக்குது. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இவ கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இவளுக்கு முன்னாடியே ஒருத்திக்கு கல்யாணம் பண்ணி இங்க இருந்து அனுப்பி ஆகணும். இதோ இவ்வளவுதான். கலைமகளே உன்னை கை தொழுவே கலைமகளே கலைமகளே உன்னை கை தொழுவே. ஆஹா, இது யாரு? எப்ப முடியும்? முடிஞ்சிருச்சு. ஒரே தாளத்துல இருந்து நவரசங்களை 3 தாளத்துல ஆடி பார்த்துக்கிட்டு இருந்தான். உன் தம்பி திறமசாலி, பெரிய ஆளா வருவான். இந்த காலத்துல இவ்ளோ திறமையோட ஒருத்தன் இருக்கிறது உங்க குடும்பத்துக்கே பெருமை. மோகினி ஆட்டத்துல இவன் ஆம்பளைங்கிறத மட்டும் மறந்துட்டோன்னா வேஷத்திலையும் பாவத்திலையும் வினயனை ஜெயிக்கிறதுக்கு பொண்ணா பிறந்த யாராலையும் முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உங்க குடும்பத்தோட பெருமை உன் தம்பியால உலகம் முழுக்க பரவ போகுது. டே வினய், நாளைக்கு காட்டு பங்களாவுக்கு சில வேலைகளுக்காக ஜேசிபி வருது. அங்க ஏதோ சின்ன வேலைகளை செஞ்சு முடிக்கணும்னு அப்பா போயிருக்காரு. எனக்கு வேற இன்னைக்கு அர்ஜென்டா ஒரு மீட்டிங் இருக்கு. நீ அங்க போய் அப்பாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துரு. இப்பவே தம்பி அனுப்பணுமா? வேண்டாம் வேண்டாம், கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் போனா போதும். அதுக்காக லேட்டா போயிட வேண்டாம். கலைமகளே உன்னை கை தொழுவே. அப்பா, 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 யார் அது? ஏய், யார் நீங்க? ஏய், காது கேட்காது, யார் நீங்க? எவ்வளவு நேரம் காத்திருக்கேன் தெரியுமா? அப்படியே சின்னதா ஒரு தூக்கத்தை போட்டுட்டேன். என்னாச்சு இவ்வளவு லேட்டு? நான் ரொம்ப பிஸியான ஆளு. இங்க வேலையை முடிச்ச கையோட நேரா பாம்பே போகணும். நாளைக்கு ராத்திரி அங்க இன்னொரு டீல் இருக்கு. கையெடு. கையெடு. விடு, விடுன்றல. சத்தம் போட்டு தப்பிக்கணும்னு நினைச்சனா உன்னை காப்பாத்துறதுக்கு ஒரு ஈ கூட இங்க வர முடியாது. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? உன் அண்ணன் இருக்கான்ல, அவன் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னான். ஒரு அரவாணி தனக்கு தம்பியா பிறந்ததால தங்கச்சியோட கல்யாணம் நடக்க மாட்டேங்குதான். ஆமாண்டா, இந்த ஊர்க்காரங்க முன்னாடி உங்க அண்ணன் பெரிய அவமானங்களை சந்திச்சுட்டு இருக்கானா. அதுக்கு அவன் ஒரு நிரந்தரமான முடிவை தேடி ஆகணும். அதுவும் கரெக்டு தான். உன்ன மாதிரி ஆளை கொலை பண்றது எனக்கு சந்தோஷம்தான்.
என் நண்பனுக்கு நான் கண்டிப்பா இந்த உதவியை செஞ்சே ஆகணும். உன்னை கொன்னுட்டா அவனுக்கு இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். நாளைக்கு உன்னை இங்க குழி தோண்டி புதைக்கிற எல்லா வேலையையும் உங்க அண்ணன் வந்து பார்த்துப்பான். இதுக்காக நீ வேதனை எல்லாம் படக்கூடாது. குடும்பத்துல ஒரு திருநங்கை பிறந்துட்டா எல்லா குடும்பத்திலயும் சாதாரணமா செய்யற ஒரு சம்பிரதாயம் தான் இது. இங்க பாரு, நீ இப்போ சாகுறதால உன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட களங்கள்லாம் தீந்துரும். அது உனக்கு சந்தோஷம் தானே? உன்னை நோகாம கொன்னுற, சரியா? எனக்கு தேவை என் நண்பன் நல்லா இருக்கணும். விடு விடு விடுன்றல. உன்னை பார்த்ததும் சின்னதா ஒரு ஆசை. உன்னை பத்தி உங்க அண்ணன் சொன்னதெல்லாம் உண்மையானு எனக்கும் தெரிஞ்சாகணும்ல.